வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆகிருக்கிற காட்டான் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமால முன்னணி நடிகரா இருக்கிற விஜய் சேதுபதி நடிச்ச முதல் வெப் சீரிஸ் இது. அதனால இந்த வெப் சீரிஸ் மேல ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியஸா டைரக்ட் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா காக்கா முட்டை, கடைசி விவசாயி மாதிரியான தரமான படங்களை கொடுத்த மணிகண்டன். அவரோட ஸ்டைல ஒரு கிரைம் த்ரில்லர் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. மொத்தம் இந்த வெப் சீரிஸ்ல 10 எபிசோடுகள் இருக்கு. ஒவ்வொன்றுமே 30 நிமிஷம் ஓடுது. இந்த வெப் சீரிஸோட கதை ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிக்குது. அந்த கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா அங்க பல வருஷமா எந்த குற்றமே நடக்கல. அதனால போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுதுன்னா, குற்றமே நடக்காத ஊர்ல எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அதை மூடிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. விவேக்கோட காமெடி மாதிரி யாருமே வராத காரையில எதுக்குடா டீ ஆத்தற அப்படிங்கிற கதைய போலீஸ் ஸ்டேஷன் டீம் அந்த சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த ஸ்டேஷனை மூடுற நேரத்துலதான் ஒரு பயங்கரமான சம்பவம் அங்க நடக்குது. ஊருக்கு எல்லையில ஒரு வெட்டப்பட்ட தலை கிடைக்குது. அந்த தலை வேற யாருமே இல்ல, கதாநாயகனான விஜய் சேதுபதியோடது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த வெட்டப்பட்ட தலை ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் டீம் விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயும் விஜய் சேதுபதி யாரு அப்படின்னு ஒருத்தரா சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு அவர் ஒரு டான்ஸ் குரூப்போட செக்யூரிட்டியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு ஹோட்டல்ல அடிமையா சப்ளையரா இருந்த என்ன 10 லட்சம் கொடுத்து மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வாட்ச் ரிப்பேர் பண்றவரா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல யானை பாகனா இருந்ததாவும் சொல்றாங்க. டிரைவர் அப்படின்னு 6 விதமான முகங்கள் அவருக்கு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆனா எல்லாத்துலயுமே அவர் ஒரு நல்ல மனுஷனாவும் மனிதாபிமானம் மிக்கவராகவும் காட்டப்படுறாங்க. இவ்வளவு நல்லவரா இருந்த விஜய் சேதுபதியை யார் இவ்வளவு கொடூரமா கொண்டு இருப்பாங்க? அதுதான் இந்த 5 மணி நேர தேடலோட நீதி கதை. விஜய் சேதுபதியோட பிளஸ் பார்த்தா அவரோட நடிப்பினே சொல்லலாம். எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அவர் வாழ்ந்துட்டே போயிடுறாரு. அவருக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டரா வர முத்துக்குமாரும் கான்ஸ்டபிளா வர சிங்கம் போலியும் அருமையா நடிச்சிருக்காங்க. ராஜேஷ் முருகேசன் இந்த வெப் சீரிஸ்க்கு மியூசிக் பண்ணிருக்காரு. கதை பல காலகட்டங்கள்ல நடக்கிறனால அந்தந்த பீரியட்க்கு ஏத்த மாதிரி இசையில வித்தியாசமும் காட்டியிருக்காரு. அஜித் குமாரும் மணிகண்டனும் சேர்ந்துதான் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணிருக்காங்க. கேமரா ஒர்க்கும் கொஞ்சம் யதார்த்தமாவே இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. இவ்வளவு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு ஒரு ஃபாரன்சிக் டீமும் வரல, கைரேகை எடுக்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் அந்த இடத்துல இல்ல. ஒரு பெரிய த்ரில்லர் சீரீஸா எடுக்க முயற்சி பண்ணவங்க இந்த லாஜிக் மிஸ்டேக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சீரீஸோட பிளஸ்ன்னு பார்த்தா விஜய் சேதுபதியோட நடிப்பு ஒவ்வொரு எபிசோட் முடியற வரைக்குமே ஒரு சஸ்பென்ஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சார்லி, எக்கோ மாதிரியான மலையாள படங்களோட சாயல் கொஞ்சம் தெரியுது. அது கொஞ்சம் புதுசாவும் இருக்கு. மைனஸ்ன்னு பார்த்தா 2 மணி நேரத்துல சொல்ல வேண்டிய கதைய 5 மணி நேரமா இழுத்துருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா சோதிக்கிற மாதிரியும் இருக்கு. இயக்குனர் மணிகண்டன் காக்கா முட்டை படத்துல இருக்கிற அந்த வா மொமெண்ட்ஸ் இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது. கதை முன்னும் பின்னும் மாத்தி மாத்தி சொல்றதுனால எந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சில இடத்துல கொஞ்சம் குழப்பமும் வருது. 18+ அடல்ட் கண்டென்ட் சீரிஸ் இருக்கறனால ஃபேமிலியோட பாக்குறவங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. ஆக மொத்தத்துல காட்டன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதியோட தீவிர ரசிகரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். காமனா பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஏன்னா இது ஒரு சுமாரான கிரைம் த்ரில்லர் சீரிஸ்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.